நீதிமன்றம் ஒருவர் குற்றவாளி அப்படின்னு 11 பிரிவுகளில் அவர் குற்றவாளின்றதை உறுதி செய்து விரைந்து இந்த வழக்கினுடைய தன்மை கருதி விரைந்து இந்த வழக்கு நடத்தியிருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக 5 மாதத்துக்குள்ளே முடிக்கப்பட்ட ஒரு வழக்கு. ஆனால் இன்னும் அதில் எங்களுக்கு கேள்வி இருக்குது அப்படின்னு அதிமுக சொல்லுவது நீதியை தாண்டி அரசியல் இல்லையா? இல்லை கேள்வி மட்டும் இல்லை, சந்தேகமும். ஆனால் இப்போ கிடைத்த வெற்றியை முழுக்க முழுக்க அதிமுக எடுத்த முன்னெடுப்புகளும் தொடர் போராட்டங்களுக்கு கிடைத்த பாதி வெற்றி அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து முதல் நாள் 23ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரைக்கும் சார், அதில் பல்வேறு சந்தேகங்களும் பல்வேறு கோணங்களில் பல்வேறு தரப்பு என்னென்ன மாதிரி சூழல்கள் நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க சந்தேகத்துக்கு உட்பட்டது தான். ஏன்னா ஒரு விசாரணை எஸ்ஐடி குழு நாங்கள் சிபிஐ வேணும்னு போனோம். அதுவும் ஒரே நாளில் இந்த பிரச்சனை வந்த ஒரே நாள் 24 மணி நேரத்தில் வழக்கறிஞர் பிரிவை வச்சு சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் போன பிறகு ஹைகோர்ட்டே என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு வழக்கு ஆரம்ப கட்டத்திலே இருக்கும்போது ஒருவர் தான் குற்றவாளின்னு சொல்லக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவித்தாங்க. 25 லட்சம் எஸ்ஐடி போட்டு 25 லட்சம் இழப்பீடு அந்த பெண்ணுக்கு கிடைச்சதுக்கு அதிமுக தான் முழுக்க முழுக்க காரணம். அது இல்லைன்னா அந்த எஃப்ஐஆரும் நடந்திருக்காது, அந்த புகாரும் இந்த அளவுக்கு வெற்றியும் கிடைச்சிருக்காது. இல்லை, அதில் அழுத்தம் கொடுத்தது இந்த வழக்கினுடைய தன்மைக்கு அழுத்தம் கொடுத்தது அதிமுகன்றீங்க. இப்படி 5 மாதங்கள்ல ஒரு வழக்கு விரைந்து விசாரிக்கப்பட்டு ஒரு நீதி நிலைநாட்டப்படுதுன்னா அது அரசாலையோ அரசு நீதி பாதி நிலைநாட்டப்பட்டிருக்கு, மீதி இருக்குன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன் பாதி நீதின்னு தான் சொல்றீங்க? ஆமா, பாதி நீதி அதை சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு கிடைச்ச நீதியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு, எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அடுத்து இந்த வழக்குல ஏற்பட்ட பதட்டம் பரிதவிப்பு இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது, அடுத்து என்ன மாதிரி சந்தேகங்களை எழுப்பினது, முதல் நாள் கொண்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, அப்புறம் விடுவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் கால் உடையுது, 12 நாள் ஸ்டான்லியில் இருக்காரு, அதுக்கப்புறம் வலிப்பு வருது, எத்தனையோ பிரச்சனைகள் தாண்டி வருது. அந்த பொண்ணு சொன்ன எஃப்ஐஆர் இந்த அரசு தானே, இவங்களுடைய காவல்துறை தானே போட்டுச்சு எஃப்ஐஆர். அந்த பொண்ணு அந்த பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் தானே எஃப்ஐஆர் எழுதப்படுது. அதில் அந்த பெண்ணே என்ன சொல்லியிருக்காங்க, யார் அந்த சார் நான் பேசினேன்றாங்க. ஆனால் கமிஷனர் என்ன சொல்கிறாரு, யாருமே இல்லை, ஒருத்தர் தான் ஏரோப்ளைன் மோடு, நாங்கள் ஃபஸ்ட்டு சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சிருந்தாங்க, அடுத்து உயர்கல்வித்துறை அமைச்சர் விசாரிச்சு அவங்க ஒன்று சொன்னாங்க, அதனுடைய பின்னாடி சட்டத்துறை அமைச்சர் ஒன்று சொல்கிறாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாரு, முன்னுக்கு பெண் முரணா சொல்றாங்க, புகார் 100ல இருந்து வந்துச்சுன்றாங்க, இல்ல போஸ்ட் கமிட்டில இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க, கமிஷனர் ஒன்று சொல்றாரு, கமிஷனர் சொன்னது தப்புன்றது ஹைகோர்ட்டே கண்டனம் தெரிவிச்சிருக்கேன் சார். அப்ப யார் அந்த சார்? அந்த புகாரின் அடிப்படையில் இருக்கிற விஷயம் வெளியே வரணும்ல. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு சம்பந்தப்பட்ட மாணவிக்கான ஒரு அதாவது கிடைச்ச நீதின்றது பாதி நீதி தான். ஆனா அதற்கு பின்னாடி எத்தனையோ மாணவிகள் அதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணே சொல்லியிருக்காங்க, 2 நாளுக்கு முன்னாடி கூட ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது நானே கடைசியா இருக்கணும்ன்றது அவங்களுடைய முடிவு. அப்ப அதனுடைய செயின் லிங்க்ஸ் எதுவுமே வரல. இல்ல மேபி ஜட்ஜ்மெண்ட் வந்தா அதனுடைய இன்னும் டீடைல்ஸ் வரும் இல்லையா, அது என்ன தண்டனை வரும்ன்றப்ப இன்னும் கூட அது பிரீஃபா கிடைக்கும் இல்லையா? இல்லை கிடைக்கும்ன்றது இல்லை சார், நான் அதை தான் சொல்கிறேன். எங்கள் ஆட்சி வந்த பிறகு 173(8) ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று இருக்குது. அதன்படி நாங்கள் கொண்டு போகும்போது யாரை காத்த சாரு அதெல்லாம் நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் சார். நான் திரு மனுஷபுத்தன் அவர்கள்ட்ட, நீதி கிடைத்திருக்கிறது, நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு சொல்கிறது, ஆனால் அது பாதி நீதி தான் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறது அதிமுக. நீதி அவர்கள் நிலைநாட்டுறதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. இந்த விசாரணை நடந்திருக்கிற போய் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அந்த சார் யாருன்னு. ஆனால் என்ன காரணத்தினாலும் எடப்பாடி பழனிசாமி அதை பூடகமாக பேசுகிறாரே தவிர அந்த சார் யாருன்னு நீதிமன்றத்தில் சொல்ல மாட்டேங்கிறார். நிச்சயமா இவர்களுக்கு நன்கு தெரிந்த நபராகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சந்தேகமும். ஆனால் ஒரு நீதிமன்றம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதன் மீது வைத்திருக்கக்கூடிய விமர்சனம் என்பதை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். இதுல அரசாங்கத்துடைய ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. நீதிமன்றத்தால தான் இந்த விரைந்த தீர்ப்பு கிடைச்சது 5 மாசத்துல அப்படின்னு சொல்றாங்க. முதல் விஷயம், ஒரு 5 மாதத்திற்குள் ஒரு பாலியல் குற்ற வழக்கில் தீர்ப்பு வந்திருப்பது என்பது அபூர்வத்திலும் அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு நன்றாக தெரியும், பொள்ளாச்சியில் நடந்த மிக கொடூரமான இந்த பாலியல் குற்ற வழக்கில் இவர்கள் பதிவு செய்த 13 நாள் கழிச்சுதான் எஃப்ஐஆர் போட்டாங்க. அவங்க அது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன்ட்டாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா முதல்ல 4 பேர் தான் குற்றவாளின்னு சொன்னாங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா 9 பேர் பாத்தீங்கன்னா குற்றவாளின்னு ஜட்ஜ்மெண்டே வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க பாருங்க. இதுல அடிப்படையா இவங்க இப்ப கோர்ட்டுக்கு போறாங்க. என்ன போறாங்க, அவங்க சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை வேணும்னு. இல்ல, சிபிஐ விசாரணை தேவையில்லை, இங்க நாங்களே ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசிற்கு கீழ் பணியாற்றக்கூடிய 3 பெண் காவல்துறை IAS அதிகாரிகள்.
சரிங்களா? இல்ல அது எங்களுடைய முன்னெடுப்பால தான் எஸ்ஐடிக்கே போச்சு அப்படின்னு இபிஎஸ் சொல்றாருல. இல்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த விசாரணையில் தமிழ்நாடு அரசு சார்பாக குற்றவாளியை தப்ப விடக்கூடாது என்பதற்காக வைக்கப்பட்ட வாதங்கள் 24 மணி நேரத்திற்குள், பொள்ளாச்சி மாதிரி 13 நாள் கழிச்சு இல்ல, 24 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்தது யார், அப்புறம் அவங்க மீது சார்ஜ் ஷீட் போட்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அதற்கு பிறகு இவங்க நீதிமன்றத்துக்கு போனோடனே இது ஒரு எமோஷனலான வழக்குன்னொன்னே நீதிமன்றம் வந்து சரி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்கன்னா அவங்களுக்குன்னு தனியா அதிகாரிகள்லாம் கிடையாது, அவங்களுக்குன்னு தனியா போலீஸ் கிடையாது கோர்ட்டுக்கு. இந்த தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய 3 பெண் காவல்துறை அதிகாரிகள் தான் இதுல வந்து விசாரணை மேற்கொள்றாங்க. அப்போ சாட்சியங்களை உறுதிப்படுத்தி குற்றவாளியை வந்து உறுதிப்படுத்தி இன்றைக்கு வந்து இந்த தண்டனையை 5 மாதத்தில் கிடைத்ததற்கு காரணம் தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்த அந்த அதிகாரிகள் தான் இதை ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். இதுல ஏதோ தமிழ்நாடு அரசுக்கோ காவல்துறைக்கோ சம்பந்தம் இல்லாத மாதிரியும் இவங்க ஏதோ வந்துட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கனிமொழி அவர்கள் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க, எங்க அரசு வந்து எப்படி விரைந்து இந்த வழக்கை கவனமாக கையாண்டு குற்றவாளிக்கு தண்டனை பெற்று தந்ததுன்னு. அப்ப இவங்க என்ன ஒரு கேள்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி எழுப்புறாருன்னா, அப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க சந்தேகம் அரசாங்கத்தின் மீதா நீதிமன்றத்தின் மீதா? அந்த சார் யார் யாருன்னு நீங்க கேட்கறீங்க இல்லையா, இப்ப நீதிமன்றம் அவர்களை தப்ப விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றம் அமைத்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அது வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் செயல்பட்டது. இவங்க சொன்ன குற்றச்சாட்டை ஏன் நீதிமன்றம் எடுத்துக்கலன்னு சொல்றீங்களா? நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டாவது, நீதிமன்றத்துல என்ன ப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா, அந்த ஆள் வந்து போன்ல வந்து பேசுறப்ப வந்து ஒரு சார்ட்ட பேசுற மாதிரி வந்து பேசினாருன்னு அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நாங்க அதை கொஸ்டின் பண்ணவே இல்லை. அந்த சமயத்துல அந்த ஆள் வந்து உண்மையிலே யார்ட்டையாவது பேசினாரா, இந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக ஒரு ப்ரிட்டென்ஷன் பண்ணாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதை எப்படி நிரூபிக்க முடியும்? அப்போ அந்த டைம்ல அந்த போன் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ல இருந்ததா ஃபிளைட் மோட்ல இருந்ததா அப்படிங்கிற கேள்வியை ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மூலமா நாங்கள்ல சார், நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அமைச்ச இன்வெஸ்டிகேஷன் டீம் மூலமாகவும் மற்ற விஞ்ஞான முறைப்படியான பரிசோதனைகள் மூலமாகவும் நிரூபிச்சது நீதிமன்றம், உயர் நீதிமன்றம். நல்லா புரிஞ்சுக்கங்க, உயர் நீதிமன்றம் அதை அந்த சமயத்துல அந்த போன் ஆன்லைன்ல பிளைட் மோட்ல இருந்ததுன்னு சொல்லிச்சு. இப்போ அந்த ஆள் அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக ஒரு போலியா சார், அந்த பொண்ணு வந்து போய் சொன்னாங்கன்னு நாங்க சொல்றேன். அந்த பொண்ணு வந்து யார்ட்டையோ ஒரு சார்னு பேசுறாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க, அவங்க கேட்டதை சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ஆன்ல இல்ல. அப்ப இந்த ஆள் இந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக ஒரு நாடகம் ஆடிருக்காரு. இவ்வளவு விஷயத்த நீதிமன்றம் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிடுச்சு. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தாரு அப்படின்ட்டு. இத வந்து பாத்தீங்கன்னா இதையும் ஏத்துக்க மாட்டேன். ஒண்ணு, நீதிமன்றத்தால கிடைச்சதுன்னு சொன்னீங்க, அப்ப நீதிமன்றம் சொல்லக்கூட இதையும் நீங்க ஏத்துக்கணும்ல. அப்ப நீதிமன்றம் பாதியாக செயல்பட்டதுன்னு சொல்லுங்க. நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. அவங்க ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? நீதிமன்றத்தையோ விசாரித்த புலனாய்வு குழுவே சந்தேகப்படுறீங்களான்னு கேக்குறாரு. இருங்க சார் ஒரு நிமிஷம். இவங்க தான் வந்து பாராட்டுறாங்க, இது வந்து தமிழ்நாடு அரசுனால கிடைச்சது இல்ல, நீதிமன்றத்தினால கிடைச்சதுன்னு. நீதிமன்றம் தானே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கு. சரி, ஓகே. அப்ப அந்த ஜட்ஜ்மென்ட் கேட்றேன் சார். இருங்க சார், நீதிமன்றம் தான் ஜட்ஜ்மென்ட் கொடுத்திருக்கு, அதை ஏத்துக்கணும்ல. ஜட்ஜ்மென்ட் கொடுத்தத பத்தி எந்த குற்றச்சாட்டும் வைக்கல சார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு என்ன எஃப்ஐஆர் என்ன சார்ஜ் ஷீட் போட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் தான் விசாரணை இருக்கும். அவங்களுக்கு கொடுத்திருக்க எஃப்ஐஆர் அந்த சார்ஜ் ஷீட்டின் படி தான் அவங்களுடைய தீர்ப்போ இருக்கும். ஆனா நாங்க என்ன சொல்றோம், இதுல அந்த பொண்ணு சொன்ன சாரோ இல்ல இவனோட தொடர் 20க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு. யாரோட க்ளோஸா இருக்காரு? அமைச்சர், இன்றைய அமைச்சர் மா சுப்பிரமணியத்தோடு இருக்காரு. பவள விழாக்கு போறாரு, பிரியாணி சாப்பிடுறாங்க, கார் உள்ள போயிருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகல. அப்ப அந்த இடத்துல சிசிடிவி இல்ல தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு குற்றவாளி போயிருக்காரு, யார் அனுமதியோட போறா? தொடர்ந்து போயிருக்காரு. கட்சியில இருந்திருக்காரு ஒரு அனுதாபி அப்படினா எல்லாரோடையும் புகைப்படம் எடுத்துக்குவாங்க. மாணவிங்க வருவாங்க, திடுதிப்புன்னு யாரும் ஒரு நாள்ல போய் பார்க்க முடியாது. தொடர்ந்து நடந்துருக்கு. அப்ப அதுக்கு உயர்கல்வித்துறையும் பொறுப்பு தானே. இப்ப அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த பிறகுதான் முள்ளுச்செடி வெட்டுறாங்க. அந்த டீம்ல இருந்த நீங்க வந்து நான் பேசுற குறிக்கிறதுக்கு யார் நினைக்கிறீங்க? இல்ல ஒரு வந்து மனுஷபுத்திரன் சார் நீங்க சார் எஸ்ஐடில இருந்த ரவி ராகவேந்திரன்றவர் என்ன பண்றாரு? தானாக விலகி கொள்றாரு, வேண்டாம் விலகி கொள்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு சார். சந்தேகம் இருக்குன்றாங்க. சந்தேகம் இருக்கு. நீங்க கொடுக்கிற சாட்சி சார் இப்ப என்ன சார் ஒரு பாலியல் வழக்கு இருக்கு, இப்போ வழக்கு இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து 5 மாசம் இப்ப 5 மாசம் வருதுன்னா எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க.